ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் மல்லி இலை சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பிரெட் ஸ்லைஸை வந்து கார்னரை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்குவோம். மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். கிழங்கு வந்து கொஞ்சம் கூட கட்டி தட்டாத மாதிரி மாவு மாதிரி மசிச்சுக்கணும். இதுக்கு இடையில் 1 ஸ்பூன் அளவு மைதா, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, மைதா இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா கட்டி தட்டாத மாதிரி மசிச்சு வச்சுட்டு அதை நம்ம 2 போர்ஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு பிரித்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாது. நல்லா உருட்டி விட்டுட்டு 2 போர்ஷனாக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்குவோம். அதில் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சு மறுபடியும் அதை நல்லா உருட்டிட்டு அதையுமே மறுபடியும் 2 போர்ஷனாக பிரித்து இப்படி உருட்டிக்கலாம். இதையும் 2ஆக கட் பண்ணி மறுபடியும் அதை நல்லா ஒல்லியாக உருட்டி விட்டுட்டு குட்டி குட்டி பீஸ் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைன் மாதிரி நமக்கு வரும். குட்டி குட்டி பிஸ்கெட் மாதிரி அந்த நம்ம ஃபோர்க் வச்சு இது பண்ணும்போது ஒரு டிசைன் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரியே நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவில் அந்த ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்கிற மசாலாவையுமே இதே அளவுக்கு ஷேப் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் சீக்கிரமாகவே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக 4, 5 அந்த மாதிரி கேப் விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால 4, 5 அந்த மாதிரி எண்ணி போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு எண்ணெய் நிறையா இருந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு சாயந்தரம் கொடுத்தா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைகளும் ஹாப்பி ஆயிடுவாங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடும். நான் இது எல்லாத்தையுமே சுட்டு வைக்க அப்படியே காலியாகிட்டே இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.